ஹே ஹாய்டா! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தயாங்கோட மேரிங் மிஸ்டர் சியோட 16த் பர்த் தான். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் இருக்கு. கேட்காதவங்க போய் கேட்டுட்டு வாங்க. அப்பதான் இது உங்களுக்கு புரியும். சரி வாங்க நம்ம டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். இப்போ நீங்களும் தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்க் போயிருந்திருப்பீங்க. அங்க எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. நீங்களும் பிரியாவும் மட்டும் ஒரு டேபிள்ல உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ அவ "தயாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. நீங்க அவகிட்ட "உனக்கு தயாங் பிடிக்குமா? ஜியோன் பிடிக்குமா?" அப்படின்னு கேட்டிருந்திருப்பீங்க. அதுக்கு அவ கோவமா பார்த்துட்டு எழுந்து நின்னு உங்கள வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ணிக்கிட்டு, ம் ஐ லவ் ஐ லவ் இப்படியே தான் சொல்லிட்டுருக்கா. உங்களுக்கு டென்ஷன் தலைக்கேறுது. அவள உங்ககிட்டேருந்து இழுத்து அங்க இருக்கிற ஒரு ஸ்டூல்ல உட்கார வைக்கிறீங்க. "சொல்லு பிரியா, இங்க பாரு. நீ தேயாங் லவ் பண்றியா? இல்ல ஜியோன லவ் பண்றியா?" நீங்க கேட்டோனே அவளோட ஹேண்ட்ஸ் எடுத்து அவளோட ஃபேஸ்ல வச்சு ஹைட் பண்ணிக்கிட்டு சிரிக்கிறா. சிரிச்சுக்கிட்டே போத் 2 பேரையும் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்படுறா. உங்களுக்கு அத கேட்டோனே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவ்வளோ கோவம் வருது. அப்பனா தேவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல பாதி பேர் ஸ்டில் இன்னும் லவ் பண்றாங்களா? அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. தயாங் இத பத்தி நம்மகிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு உங்களுக்கு இன்னும் கோவமாகுது. நீங்க அங்க இருந்த ஜூஸ அப்படியே எடுத்து குடிச்சிட்டு பிரியாவ பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ல அங்கேருந்து எழுந்திருச்சு கேத்ரின் கிட்ட போயிட்டு, "நீ பிரியாவ பார்த்துக்கோ. நான் என்னோட ரூமுக்கு போறேன்" அப்படின்னு சொல்றீங்க. அவளும் ஓகேன்னு ஹெட் நோட் பண்றா. நீங்களும் உங்க திங்ஸ் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. எக்ஸிட்ட நோக்கி போறீங்க. ஆனா உங்க தலை என்னமோ தெரியல லைட்டா சுத்துற மாரி இருக்கு. நீங்க அப்படியே தள்ளாடி தள்ளாடி நடந்து போறீங்க. அங்க ஏதோ ஒரு ஆள் வராங்க. அவங்க மேல இடிச்சிடுறீங்க. அவன் உங்கள பார்த்துட்டு, "ஹே பியூட்டி, என்ன டான்ஸ் பண்ணணுமா?" நீங்க அவன பார்க்குறீங்க. ஆனா உங்களுக்கு மங்கலா இருக்கு. ஒண்ணுமே புரியல. "கோ டு ஹெல் மேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளாடி தள்ளாடி போய் அங்க இருக்கிற ஒரு சோஃபால போய் சிட் பண்றீங்க. நீங்க உங்க மொபைல் எடுத்து தயாங்க்கு கால் பண்றீங்க. அவன் ரொம்ப ஒர்ஸ்ட். அவன்ட்ட பேசியே ஆகணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா அவன் கால் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. ஃபைனலி உங்க கால பிக் பண்றான். நீங்க "தயாங்கா" அப்படின்னு லவுடா பேசுறீங்க. அவன் ஏன் இப்படி பேசுற? ட்ரிங்க் பண்ணியிருக்கியா நீ?" "ம் இன்னும் கொஞ்சமா வேணும் எனக்கு ட்ரிங்க். இன்னும் கொஞ்சம் குடிக்கணும்." "ஹே ஒயன், அங்கேரி, எதுவும் சாப்பிடாத. நான் அங்க வந்துக்கிட்டே இருக்கேன்." "ம் நீயா? இங்கேயா? நீ லண்டன்ல தானே இருக்க. நான் சியோல்ல இருக்கேன். நீ எப்படி இங்க வருவ?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அந்த ரூமே அப்படியே சுத்துது. நீங்க அந்த சோஃபாலே அப்படியே படுத்துட்டீங்க. உங்க மொபைல் அப்படியே கீழே விழுந்துருச்சு. அதுலயே அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஃபோன்ல "தயங்கா, குட் நைட். நான் தூங்க போறேன். நீயும் தூங்கு." அவ்வளோதான். நீங்க அப்படியே அங்கேயே மயங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல. மறுநாள் காலையில எழுந்திருக்கிறீங்க. நீங்க ரூம்ல இருக்கிறீங்க. எழுந்திரிச்ச உடனே வாஷ்ரூம் போறீங்க. "நேத்து என்ன நடந்துச்சு? எனக்கு ரொம்ப தலை பெயினா இருந்துச்சு. அப்புறம் தலை வேற சுத்துச்சு. அப்புறம் பெட்ல போய் உட்காந்தேன். அப்புறம் நான் ஆ அந்த கேர்ள்ஸோட சேர்ந்து கிளப்புக்கு போனேன். அப்புறம் என்னாச்சு?" அப்படின்னு யோசிக்கிறீங்க. யோசிக்கிறப்பயே தயாங் அங்க வந்துட்டு, "குட் மார்னிங் மிஸ்ஸஸ் கிம் தயாங்" அப்படின்னு சொல்றான். நீங்க திரும்ப அவன பார்த்துட்டு, "ஆ குட் மார்னிங் ஃபார் யூ" அப்படிங்கிறீங்க. நீங்க அத சொல்லிட்டு திரும்ப போய் பெட்ல அப்படியே படுத்துக்கிறீங்க. அவன் உங்க பக்கத்துல வந்துட்டு ஒரு ட்ரிங்க்க நீட்டி, "இந்தா இது குடி. இது குடிச்சா தான் உனக்கு ஹேங் ஓவர் கிளியர் ஆகும்" அப்படின்ட்டு குடுக்குறான். நீங்களும் அத வாங்கி ஒரு சிப் பண்றீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. இவன் என்ன சொன்னான்? ஹேங் ஓவரா? "என்ன சொல்றீங்க தயாங்கா?" அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்குறீங்க. "அப்போ நான் ட்ரிங்க் பண்ணேனா?" "அத நான் கேட்கணும். எதுக்கு ட்ரிங்க் பண்ணேன்னு. நீ என்ன கொஸ்டின் பண்ற?" "என்னது? நான் ட்ரிங்க் பண்ணேனா? எனக்கு ஞாபகமே இல்ல." "ஏய் உனக்கு ஞாபகம் இல்லையா?"
ம். ஆமா தேயாங்கா. காலைலேருந்து அதத்தான் யோசிக்கிறேன். ஆனா, ஒண்ணுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. அடி பாவி! நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்னெல்லாம் தெரியுமாடி பண்ண? தேயாங்கா, என்ன பண்ண? ஏதாவது நமக்குள்ள நீ என்ன பண்ணல? எல்லாமே பண்ணிட்ட. தேயாங்க எல்லாத்தையும் இப்ப நெனச்சு பார்க்குறான். அப்படியே ஃப்ளாஷ்பேக்ல அவன் தேங் வந்து பெட்ல அப்படியே சிட் பண்ணியிருக்கான். அப்போ நீங்க கால் பண்றீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அத அட்டெண்ட் பண்றான். நீங்க தயங்கா, "ஏய் என்ன ட்ரிங்க் பண்ணியிருக்கியா நீ?" "ம். ஓகே, ஓகே. அங்கே இரு நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டு, உடனே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, கார எடுத்துட்டு கிளம்புறான். டிரைவ் பண்ணிக்கிட்டே திங்க் பண்ணிட்டு வரான். தேங்க் காட் எனக்கு அந்த கிளப் தெரியும். இல்லைன்னா இவள என்ன பண்றது? என்ன ஆகும்? தனியா வேற இருக்கா. ஐயோ! இவங்கள நம்பி இவள விட்டது தப்பா போச்சு அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே கிளப்புக்கும் வந்துட்டான். அங்க வந்து பார்த்தா நீங்க ஒரு கவுச்சில அப்படியே படுத்து கிடக்கீங்க. அவன் உங்க கிட்டக்கு வந்து, "ஒயன், ஒயன், ம், ஒயன் எழுந்திரி." நீங்க ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்ல. அவன் பக்கத்துல இருந்த அந்த வாட்டர எடுத்து உங்க ஃபேஸ்ல அப்படியே தெளிச்சு விடுறான். நீங்க அப்பதான் லைட்டா ஐய ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. "ஹே தேயாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன நீங்க டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்கள ஹக் பண்ணிக்கிட்டு பேக்ல அப்படியே தடவி விடுறான். "தேயாங்க, எப்படி நீ இங்க சியோலுக்கு வந்த? நீ மேஜிக் கார்பெட் யூஸ் பண்ணியா அலாவுதீனோடத?" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அவன் உங்கள பார்த்துட்டு, "என்ன இவ ஒரு சின்ன குழந்தை மாரியே பண்றா" அப்படின்ட்டு அவனும் உங்கள பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, "யா, யா. சரி இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் வா" அப்படின்ட்டு உங்கள கூப்பிடுறான். பட் நீங்க அவன் ஹேண்ட ஹோல்ட் பண்ணிட்டு அந்த கவுச்சிலேயே சிட் பண்றீங்க. "ஒயன் வா போலாம்." "ம்ஹ்ம். நீ எங்க இருக்க? என்னையே உன் பெட்ரூம்க்கு அழைச்சிட்டு போற? நீ என்ன என்ன செய்ய போற?" அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்க அவன் கிட்டக்கு போய் அவன் நெக்ல அப்படியே கிஸ் பண்றீங்க. அவன் அப்படியே ஸ்டன்னாகி நின்னுட்டு உங்கள என்ன பண்றதுன்னே தெரியாம பார்த்துட்ருக்கான். அப்புறம் அவனவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, "ஒயன் வா போலாம். நம்ம ஹோட்டல் ரூமுக்கு போறோம். கமான்" அப்படின்ட்டு உங்க ஹேண்ட ஹோல்ட் பண்ணி திரும்ப இழுக்குறான். நீங்க அவன ஸ்டாப் பண்ணிட்டு அவன் கையிலேயே அடிக்கிறீங்க. "நான் உன் கூட வரமாட்டேன்." "ஒய்?" "பிகாஸ் பிகாஸ் எனக்கு இப்பவே ஒரு கிஸ் வேணும்." "ம் குடு." "ஒயன் என்னடி இப்படி ஆயிட்ட நீ? நீ ஃபர்ஸ்ட்டு கிஸ் குடு." அப்படின்னு அழகா அப்படி பவுட் பண்ணிட்டு அவன்கிட்ட கேட்குறீங்க. அவன் உங்கள பார்த்துட்டு, ஐயோ! இவள என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் உங்க கிட்டக்க வந்து உங்க சீக்ல கிஸ் பண்றான். "நான் உன்னோட வருங்கால ஒய்ஃப். அப்புறம் ஏன் நீ தயங்குற? உன்னோட ஒய்ஃபுக்கு நீ கிஸ் பண்ற. ஐ அம் மிஸ்ஸஸ் கிம் தயாங். அண்டர்ஸ்டாண்ட்?" நீங்க அத லவுடா சொல்றீங்க. அத பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம, உங்க பிஹேவியர்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறதா, இல்ல கோவப்படுறதான்னு தெரியாம பார்த்துட்டே நிக்கிறான். பட் இருந்தாலும் இவ ரொம்பவே கியூட்டா இருக்கா அப்படின்னு உங்கள ரசிச்சுக்கிட்டே அப்படியே நிக்கிறான். "சரிடி மை பொண்டாட்டி, இப்போ நம்ம இங்கேருந்து போலாமா? வரியா?" அப்படின்ட்டு திரும்பவும் உங்களோட ஹேண்ட பிடிச்சி இழுக்குறான். நீங்க நீங்க அவன க்ளோஸா அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு அவன் கழுத்துல உங்க ஹெட்ட வச்சுட்டு நல்லா ஸ்மெல் பண்றீங்க. அவனுக்கு ஒரு மாரியா இருக்கு. ஐயோ! இது எங்கேயோ போயிடும் போலயே அப்படின்ட்டு உங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக, "அவங்கலாம் எங்க? எங்க யாரையுமே காணோம். ஒயன்?" அப்படின்னு கேட்குறான். உங்க ஃபேஸு சடனா அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. உடனே அவன புஷ் பண்ணி தள்ளி விட்டுர்றீங்க. கோவமா அவன பார்த்துட்டு, "போ போயி அவங்களே கிஸ் பண்ணு. என்கிட்ட வராத. நீ அவங்க கிட்ட போனா நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். போ" அப்படின்ட்டு அவன்கிட்ட சொல்றீங்க. அவன் இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாரி ரொம்ப கன்ஃப்யூஸ்டா அப்படியே நிக்கிறான்.
சரி ஓகே அப்படின்ட்டு மத்தவங்கலாம் என்னாச்சு அப்படின்ட்டு உள்ள போய் பார்க்குறான். எல்லாருமே அந்த ஸ்டூல்ல உட்காந்துட்டு அப்படியே தழைய சாய்ச்சுட்டு உட்காந்துருக்காங்க. யாரும் எழுந்திரிக்கிற மாரி தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனோட ஃப்ரெண்டுக்கு எல்லாருமே கால் பண்ணிட்டு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃபை கூட்டிட்டு போங்கடா இந்த மாரி இருக்காங்க அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இவனும் உங்கள தூக்குறதுக்கு ட்ரை பண்றான். பட் நீங்க அங்கேருந்து எழுந்திரிக்கவே மாட்டேங்கிறீங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி உங்கள ஒரு வழியா தூக்கிட்டான். நீங்க அவன பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு உங்க ஹெட்ட அவனோட செஸ்ட்ல அப்படியே சாய்ச்சுக்கிட்டு போறீங்க. அவன் அப்படியே உங்கள தூக்கிக்கிட்டு கேரி பண்ணிட்டே வந்துட்டான். வெளில வந்துட்டு, "ஒயன்மா, நீ இங்கேயே இரு. நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்கேயே வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வெளில வந்துட்டு உங்கள பார்க்குறான். நீங்க அங்க காணோம். அவன் ரொம்ப பதறி போய் அங்கேயும் இங்கேயுமா தேடுறான். "ஒயன், ஐயோ! எங்க போனான்னு தெரியலையே. இங்க தானே விட்டோம்." நல்லா குடிச்சிருந்தான். மயக்கத்துல வேற இருந்தான். எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் ஓடி ஓடி போய் பார்க்குறான். பக்கத்துல ஒரு ஐஸ்கிரீம் கடையில நீங்க உள்ள நின்னுட்டுருக்கீங்க. அத பார்த்துட்டு அப்பதான் வீக்கு ஒரு நிம்மதியே வருது. அந்த கடைக்குள்ள வந்துட்டு, "ஹே ஒயன்! எங்க போன நீனு? உன்ன அங்க தானே நிக்க சொன்னேன். இங்க வந்து என்ன பண்ணிட்டுருக்க நீ?" அவன் கோவமா கேட்கவும், நீங்க அப்படியே பயந்துக்கிட்டே பாவமான மூஞ்சி வச்சுக்கிட்டு, "ஏங்க அது" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே சேடா அப்படியே தலைய கீழ போட்டு நிக்கிறீங்க. அவனுக்கு அப்படியே உங்கள பார்த்ததும் ரொம்ப ஒரு மாரி ஆயிடுச்சு. அச்சோ! பாவம் அவ இப்ப குடிச்சிருக்கா. அவளோட நிலைமையிலே இல்லையே! நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ! இவ்ளோ ஹார்ஸா நம்ம கேட்டுறக்கூடாதோ! அப்படின்ட்டு அவன் உங்ககிட்ட சாரி பேபிம்மா. என்ன மன்னிச்சிடு. நீங்களும் அவன பார்த்து நோட் பண்ணிட்டு சிரிக்கிறீங்க. சரி வா! நம்ம 2 பேரும் ஃபேவரைட் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ம். வாங்கி தரியா? ம். ஆமா. நீங்க உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, அவனோட ஹிப்ல ஏறி உட்காந்துட்டீங்க. அவனுக்கு "ஐயோ! என்னடி ஒயன் பண்ற?" அப்படின்னு உங்க தலையிலேயே லைட்டா டேப் பண்ணி, உங்கள அங்க இருக்கிற ஒரு சீட்ல உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு அந்த கவுண்டர் கிட்ட வரான். அங்க ஒரு ஓல்டு லேடி தான் உள்ள இருக்காங்க. அவன் அவங்க கிட்ட, "பாட்டிம்மா, எனக்கு ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் மினி டப் தாங்க." "ஷூர் ஹனி." "அவ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா?" "ஆ, ஆமா பாட்டிம்மா. என்னோட ஒய்ஃப் ஆக போறா." "ஓ வாவ்! கங்ராச்சுலேஷன்ப்பா." "தேங்க்ஸ் பாட்டிம்மா." அவங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இன்னொரு மினி டப் எடுத்து வி கிட்ட குடுக்குறாங்க. வி கன்ஃப்யூஸ்டா அவங்கள பார்க்குறான். அந்த பாட்டிமா ரொம்ப ஸ்வீட். நீங்க 2 பேரும் பார்க்குறதுக்கு என்ன மாரியும், என்னோட ஹஸ்பண்ட் மாரியுமே இருக்கீங்க. ஸோ நான் யாருக்குமே காம்ப்ளிமெண்ட் குடுக்க மாட்டேன். இந்தா இத வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் டப்பா எடுத்து நீட்டுறாங்க. பாட்டிமா, இது எனக்கு வேண்டாம். இட்ஸ் ஓகே பாட்டிமா, பரவால்ல. ஹே வாங்கிக்கோ. நீங்க 2 பேருமே என்னோட குழந்த மாதிரி தான். ஓகேவா? இத வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. தயங்கும் சரி ஓகே அப்படின்னு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அத வாங்கிக்கிறான். உங்ககிட்ட வந்து உங்களையும் அழைச்சிட்டு போய் கார்ல உட்கார வச்சுட்டு அவனும் டிரைவர் சீட்ல உட்கார்றான். பின்னாடி பேக் சீட்ல ஐஸ்கிரீம வச்சுட்டு கார ஸ்டார்ட் பண்றான். "தயங்கா, எனக்கு இப்ப சாங் கேட்கணும்." அவனும் நோட் பண்ணிட்டு பென்ட்ரைவ் எடுத்து சாங்க வந்து ப்ளே பண்றான். ஒன்றா ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? அன்பே இரவில் கேட்கலாம், விடியில் தாண்டியே இரவு நீளுமா? என் கனவெல்லாம் நான் கண்ட நாளிதுதான் களாப காதலா? சாங் அப்படியே ப்ளே ஆயிட்டுருக்கு. நீங்க அப்படியே வச்சக்கன் வாங்காம பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் அப்பதான் அத நோட் பண்றான். ஐயய்யோ! ஏன் இவ இப்படி பார்க்குறா? அப்படின்ட்டு அவனும் உங்கள பார்க்குறான். நீங்க சடன்லி எழுந்திரிச்சு அவனோட லேப்ல போய் சிட் பண்ணிட்டு அவன நல்லா ஸ்ட்ராங்கா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. அவன் சர்ப்ரைஸ்டா உங்கள ஸ்டாப் பண்றான். முடியல. உடனே கார ஸ்டாப் பண்ணிடுறான். தேங்க் காட் அங்க ரோட்ல யாருமே இல்ல. நீங்க அவனோட லிப்ப அப்படியே சக் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. அவன் அப்படியே லைட்டா மூவ் பண்றான். அண்ட் நீங்க அவனோட வேஸ்ட்ட அப்படியே கிரிப் பண்றீங்க. அந்த வெதரும் ரொம்ப அப்படியே சில்லுன்னு இருக்கு. நீங்க இந்த மாரி கிஸ் பண்றது தயங்க ஒரு மாரியா இருக்கு. அவனால அவன கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். உங்கள தள்ளி விடுறான். ஆனா நீங்க டைட்டா அவன கிரிப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால நீங்க நகரக்கூட மாட்டேங்கிறீங்க. அவனோட மைண்ட் வாய்ஸ்,
ஒயன் நான் உன்னை இந்த மாதிரி எடுத்துக்க விரும்பலை. நம்மளோட இந்த இந்த நிகழ்வு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடத்துல ஸ்பெஷலாக நடக்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். இப்படி நம்மளுக்கு நடக்கக்கூடாது. ஸோ இதிலிருந்து நம்ம தான் எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸ்டில் இப்போ வரைக்குமே நீங்கள் அவன் லிப்பை சக் பண்ணி லிப் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் அதை எப்படியோ ப்ரோக் பண்ணிட்டு உங்கள் நெக்கிட்ட வந்து ஒரு பைட் பண்ணுறான். நீங்கள் மூன் பண்ணிவிட்டு அவனோட பாடியிலேருந்து உங்களுடைய க்ரிப்பை அப்படியே லூஸ் பண்ணுறீங்க. உடனே அவன் உங்களை பக்கத்தில் இருக்கிற சீட்டில் சிட் பண்ண வச்சுட்டு அங்கே சீட் பெல்ட்டை எடுத்து உங்களை அப்படியே டைட் பண்ணுறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்படியே பவுட் பண்ணிக்கிட்டே ஒரு குத்து குத்துறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே உங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு எப்படியோ ஒரு வழியாக உங்களை ரூமுக்கு அழைச்சிட்டு வந்து விட்டுட்டான். அவன் வாஷ்ரூமுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே வரான். நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு வெயிட் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இரு ஒயன் சொல்லிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை டர்ன் பண்ணி உங்கள் சிப்பை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் வெளில இருக்கலான்ட்டு கொஞ்சம் நகர்ந்து போகிறான். பட் நீங்கள் அவனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு, ஏ எங்கே போகிற நீ? எனக்கு நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறேன்ட்டா நான் சொன்னேன் அப்படின்ட்டு ஒரு குழந்த மாதிரியே கேட்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு, ஐயோ ஏன்டி இப்படி பேபி மாதிரியே பண்ணுற, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நிற்கிறான். சரி ஓகே, இதுக்கு முன்னாடி தான் நம்ம இவளை அப்படிலாம் பார்த்துருக்கோம்ல, ஓகே நம்மளே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட பாட்டம் அண்ட் டாப்பை பைஜமா எடுத்து வியர் பண்ணி விட்றான். நீங்களும் அதை வியர் பண்ணுறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு, அவள் ஒரு குழந்தை மாதிரியே இருக்கா, எனக்கு புரியுது. சம்டைம்ஸ் இவ என்னோடய ஃப்ரெண்டு மாதிரியும், அப்புறம் அசிஸ்டண்ட், மை ஒய்ஃப் அண்ட் மை பேபி, சம்டைம்ஸ் மை மதர், இப்படி இத்தனை ரோலை நீ என் லைஃப்பில் ப்ளே பண்ணுற. இந்த மாதிரி யாராலையும் முடியாது ஒயன், ஒன்றை தவிர அப்படின்னு சொல்லிட்டு உங்களை, கமான் மை லிட்டில் பேபி, நம்ம போய் இப்போ தூங்கலாமா? நீங்களும் ஸ்மைல் பண்ணிகிட்டே நோட் பண்ணுறீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் பெட்டில் போய் படுக்க போகிறீங்க. நீங்கள் அவன் படுக்கிறதுக்கு முன்னாடி பெட்டில் ஒரே ஜம்ப் பண்ணி பெட்டில் அப்படியே ரோல் ஆகுறீங்க. ஒரு சின்ன குழந்தை மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே, தயாங்க நான் தான் தூங்கணும், நீ இப்போ தூங்கக்கூடாது, ஐயோ இந்த பெட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயும் இங்கேயும் உருண்டுகிட்டே இருக்கீங்க. அவன் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். ஓகே ஆல்ரெடி மார்னிங் ஆயிடுச்சு, தூங்குடி ஒயன், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எப்படியோ அப்படியே படுக்க வச்சு தூங்க வச்சிட்றான். டைம் 3 o'clock ஆயிடுச்சு. ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்போ பக்கத்தில் படுக்கிறான். அப்போ உங்களுடைய மொபைல் ரிங் ஆகுது. அவன் எழுந்து மொபைல் எடுத்து பார்த்தா உங்கள் அம்மா தான். குட் மார்னிங் ஒயன்மா. அத்தை இது நான், அவள் தூங்கிட்டு இருக்கா அத்தை. ஓ ஓகே வி, எப்படி இருக்கீங்க? அது ஒயன் வந்துட்டு மீட்டிங் இருக்குன்னு சொன்னான். ஸோ அதான் எல்லாம் எப்படி நடந்துச்சு, நல்லா முடிஞ்சிச்சா என்னன்னு கேட்போன்னு தான் கால் பண்ணியிருந்தேன். யா அத்தை, எல்லாமே நல்லா நடந்துச்சு. ஓ சரிப்பா. இன்னும்மா அவள் தூங்கிட்டு இருக்கா? மணி 7 ஆகுது. இல்லை அத்தை, இங்கே ஜஸ்ட் 3 o'clock தான் ஆகுது. ஓ காட், நான் தெரியல, நான் தெரியாமல் இப்படி கால் பண்ணிட்டப்பா. சரி ஓகே, நீங்கள் தூங்குங்க, நான் காலையில் கால் பண்ணுறேன். ஓகே அத்தை, நானும் அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன், அவள் எழுந்தோன்னே உங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன். ஓகேப்பா, குட் நைட், தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காலை கட் பண்ணிட்டாங்க. தேங்காய் மொபைல் வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். உங்களை பார்த்துட்டு, ஐயோ இன்னைக்கு எவ்வளோ தெரியுமாடி நீ பண்ணியிருக்க, ஆனாலும் இது ஒரு நல்ல குட் மெமரிஸ் தான். ஆமாம், இது எப்போ நினச்சாலுமே ஒரு சின்ன ஸ்மைல் எனக்குள்ளே வந்துடும். ஏன்னா நீ இன்றைக்கி அவ்வளோ பண்ணிட்ட, எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. என்னடி பாப்பா, வர வர நீ இப்படிலாம் பண்ணுற, நீ இந்த மாதிரிலாம் இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி அப்படின்ட்டு உங்கள் சீக்கிட்ட வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே லைட்டாக டிஸ்டர்ப் ஆகிட்டு திரும்பி படுக்கிறீங்க. அவனும் உங்களை அப்படியே லைட்டாக பக்கத்தில் வந்து படிச்சுட்டு அவன் ஹேண்டு கொண்டு வந்து உங்கள் ஸ்டொமக்கில் வச்சுட்டு உங்களை டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேருமே அப்படியே நைட்டு தூங்கியிருப்பீங்க. அவ்வளோதான்டா, ஃப்ளாஷ்பேக் ஓவர், பேக் டு ஸ்டோரி. அதான்
அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் தூங்கிட்டோம். நம்மளுக்குள்ள வேற எதுவும் நடக்கல. ஆ, தேயங்கா இவ்ளோ நடந்துச்சா? இவ்ளோதுமே நான் பண்ணேனா? ஐயோ! நான் எப்படி இவன ஐயோ! எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? ரொம்ப எம்பாரஸிங்கா இருக்கு அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிட்டு நிக்கிறீங்க. அவன் உங்கள பார்த்துட்டு, "ஹே! என்ன திங்க் பண்ற? டோன்ட் வொரி. அது நான் தானே. நான் உன்னை எப்போதுமே ஜட்ஜ் பண்ண மாட்டேன். நான் எப்போதுமே உன்ன லவ் மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ டோன்ட் வொரி ஒயன்." அவன் அப்படி சொன்னதுமே நீங்க அவன பார்த்துட்டு அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. என்ன பையன் இவன்! ரியல்லி மேஜிக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி பையன்லாம் கிடைக்க நான் தான் கொடுத்து வைக்கணும். இவன் நான் சாகுற வரைக்கும் என்கிட்ட லவ் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு அவனை பார்த்துட்டு நிற்கிறீங்க. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் தயாங்க. என்ன? மாமா, ஐ லவ் யூ. அவன் உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். வெயிட் வெயிட், ஏ என்ன சொன்ன? ஓ மை காட், நீ என்ன மாமான்னு கூப்பிட்டியா? ஐயோ! எனக்கு அப்படியே பட்டர்ஃப்ளைலாம் பறக்குதுடி ஸ்டொமக்கில் அப்படின்ட்டு அப்படி குதிக்கிறான் நின்றுட்டு. ஆமாம், நான் தான் கூப்பிட்டேன் மாமா. இனிமே நான் மறைக்கணும்னு தேவையில்ல. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேத்தே. இதுக்கப்புறம் நான் எதுக்கு மாமா ஹைட் பண்ணணும்? ரைட் தானே மாமா? அப்படின்ட்டு அவனை அப்படியே செடியூஸ் பண்ணுற மாதிரி கண்ணை அப்படியே வின் பண்ணுறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு அவன் கண்ட்ரோல் அப்படியே லாஸ் பண்ணிட்டான். உங்கள் கிட்டக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நெருங்கி வரான். அவன் அப்படியே உங்களை புல் பண்ணி அவன்கிட்ட அப்படியே க்ளோஸாக இழுக்கிறான். நீங்கள் அவனோட செஸ்ட்டில் போய் விடுறீங்க. அவன் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் கிஸ் பண்ணிகிட்டே திங்க் பண்ணுறீங்க, நான் இவனை ரொம்பவே லவ் பண்ணுறேன். என் லைஃப்பில் நான் யாரையுமே மாமான்னு கூப்பிட்டதில்லை. எனக்கு தெரியல, ஆனால் இப்போது இவனை மாமான்னு சொல்லணுன்னு எனக்கு தோணுச்சு. இப்போ தான் எனக்கு தெரியுது, மாமான்ற வேர்டு தான் இவனோட வீக்னஸ்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளேயே அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. அவனும் ஹார்டாக அவங்கள கிஸ் பண்ணிவிட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அவனோட ஃபோர்ஹெட்டை உங்களோட ஃபோர்ஹெட்டில் வச்சுட்டு, ஒயன் இனிமேல் நீ மாமான்னு சொல்லாதடி. டேம் சீரியஸ்லி என்னால் அப்புறம் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ப்ளீஸ் அப்படின்றான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஐ லவ் யூ மாமா, ஒன்று எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீக்கில் கிஸ் பண்ணுறீங்க. ஐ லவ் யூ டூ பொண்டாட்டி. நீ இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது ஒயன். நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். லைஃப் லாங் உன் கூட இப்படி உன் கையை கோத்துக்கிட்டே இருப்பேன். நானும் தான் உன் கூட எப்போதுமே இதே மாதிரி உன்கிட்டக்க உன்னோட இந்த ஆர்ம்ஸ்குள்ளேயே இருக்கணும்னு எனக்கும் ஆசை. நம்ம 2 பேரும் இதே மாதிரி லைஃப் லாங் ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம். ஒன்ஸ் அகெயின் ஐ லவ் யூ மை புருஷா. ஐ லவ் யூ மை பொண்டாட்டி. அவ்வளோதாண்டா, இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். நான் இதோட இந்த எஃப்எஃப்ஏ முடிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் இது கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு. நெக்ஸ்ட் பாட்டோட நம்ம இந்த எஃப்எஃப்பை முடிச்சுக்குவோம். ஓகே, பாய்.